கரூர் மாவட்டத்தில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனவேதனை அளித்துள்ளது. அந்த சம்பவம் சம்பந்தமாக சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களில் சில தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது, சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் பரவி வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த ப்ரெஸ் பிரீஃபிங். முதல்ல ஒரு வீடியோ மூலமாக, காணொளி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்கள் முதல்ல உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வருது, அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜி சார் இருக்கார், ஏடிஜி இருக்காங்க, எல்லோரும் நாங்கள் ஒருத்தராக அந்த கொஷின்ஸுக்கான சம்மந்தமான விளக்கங்களை நாங்கள் தரவிருக்கிறோம். சப்போஸ் நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் நான். ஸோ ஒரு கொஷினாக நம்ம பார்க்கலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட இடம் வேலுசாமி புரம், இந்த பிளேஸை இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க. அது அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேறு இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்தம்போது 7 லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொக்கேஷன்ஸ் கொடுங்க, 27 அன்றைக்கி எங்களோட மீட்டிங் இருக்குதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 இன் பண்ணி 25 அன்றைக்கி ஒரு லொக்கேஷன், ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொக்கேஷன் அதே தேதியில் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000-15,000 பேர் கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க 26 அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் see that. முதல்ல கேட்ட இடம் அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் கொடுத்தது உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித் ஐ திங்க் 30 to 40 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 ஃபீட் அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது பார்த்திங்கன்னா 60 ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும். 2 சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த லொக்கேஷன் ஃபைனலாக அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு எண்ணிக்கை ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா, லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தோராயமாக எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்லாம் தேவைப்படும்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் அவங்களோட இது இருந்தது. பட் ஏற்கனவே அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து ஐ திங்க் ஏடிஜி கேன் டெல் வாட் இஸ் த நார்ம்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பொதுவாக ஒரு பர்சன் ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார், அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க.
அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ. அது இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடுக்கு ஜெனரல் க்ரௌடுக்கு இவ்வளோ போட மாட்டோம். பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடு நம்ம எந்தூசிஸ்ட் வர க்ரௌடுக்கு வந்து இது மாதிரி போடக்கூடிய ஸ்கேல் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து 20 பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட். ஆனால் வந்து அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே 3 மணிக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெலாம் இருக்காங்க. ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்குது. 10,000 பிளான் பண்ணுறாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே க்ரௌட் வந்து 20,000 விட ஜாஸ்தி 25,000க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் இங்கே டைம் பார்க்கலாம். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு என்ன க்ரௌட் இருக்குன்றது நாங்கள் சொல்கிறோம். யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் த டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்படுத்தாட்டு இதுக்கான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுன்றது தெரியும் உங்களுக்கு. வைத்தி இதான் அந்த ஜென்ரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கேருந்து உள்ளே வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளே மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியராக தெரியுது பாருங்கள். மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. இந்த காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்ருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போல் தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ தட் இந்த வண்டி மூவ் ஆகணும். ஆனால் வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுன்றாங்க. வண்டி மூவ் ஆக விலக்கி விட்றாங்க. ஐ திங்க் ஏடிஜி கேன் கிளாரிஃபை. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அந்த பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த கொஞ்சம் க்ரௌடு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலேருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clockலேருந்து க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருது. ஸோ க்ரௌடு இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. ப்ளஸ் காலையிலேருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்திங்கன்னா அவர் கூட வந்த க்ரௌடு அங்கே இருந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா இந்த க்ரௌட் சர்ஜுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி. அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ்ஸு, பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. சைடில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸு மூவ் ஆக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும். வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும். பின்னாடி வந்தவங்களும் முண்டி அடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதே நீங்கள் யூ கேன் see that. ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா 3 இடங்கள்ல நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை
அந்த 108ல இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர அந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இங்கே நிறைய மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு, அதுபடி ஆக்டிவேட் பண்றாங்க. பட் ஆனா அங்க நம்ம இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. பிளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலா அந்த கூட்டத்துக்குள்ள வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனா அங்க எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதுல அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்க போலீஸ்ல இருந்து மைக்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நம்மளுடைய 108ல இமீடியட்டா யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷன் யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். இல்லை நான் சொல்றேன், நான் ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு மேலே வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டி பின்னாடியே வந்துருக்கு. அது இல்லாம 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஹெல்த் சைட் சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சிருக்கோம். கரும் சின்ன ஊர் தான். ஸோ பக்கத்துல வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ராவா மொபிலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108 கால் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அந்த பக்கத்துலேயே இருந்தாலும் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்க விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமா ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல்ல ஆம்புலன்ஸ். நெக்ஸ்ட் இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துருது. ஸோ அதுவும் மூவ் ஆரம்பிக்குது. ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 வரைக்கும் கூட வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இமிடியட்லி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். பிரைவேட் as well as கவர்மெண்ட் அதான் நீங்க சொன்ன மாதிரி 7:14 ஆரம்பிச்ச ஆம்புலன்ஸ் 9:45 வரைக்கும் லாஸ்ட் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நடந்தது. க்ரௌட் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி அவங்க சைடில் வந்து சொன்னாங்க. நாங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து 20 பேருக்கு ஒரு போலீஸ் அடிப்படையில் 500 பேருக்கு போலீஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 5 மாவட்டங்களில் வந்து அவர் இதே மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய க்ரௌடை வந்து இவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாலுமே கூட ஆன்டிசிபேட் பண்ணதை விட அவருக்கு க்ரௌட் வந்து அதிகமாக வந்தது. ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளோதான் வந்து 10,000 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதிகமாக வந்து க்ரௌட் வரும்னு சொல்லி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலையா அப்படின்றது வரும். அப்படியே வந்திருந்தாலும் கூட அவர் நீங்க சொல்றீங்க 12 மணிக்கு வந்து அவர் வர வேண்டியது. ஆனால் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் 12 மணிக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ க்ரௌட் வந்து மொபிலைஸ் ஆக க்ரௌட் வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்றது வந்து நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஏன் நினைக்கல? 2 கொஸ்டின். இது போக அடிஷ்னலாக வந்து அந்த ஐடி கேப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த க்ரௌட் பில் பண்ணி அவருடைய சைன் போர்ட்ஸ் இருக்கிறாரு. அடுத்து என்ன 2 சைன் போர்ட்ஸ் புதுக்கோட்டையில் 30 பேர், அரியலூர் 30 பேர். அவங்க அடிஷ்னல் சப்ஸ்டான்ஷியல் பண்ணுறாங்க.
ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்ன்றாங்க. ஸோ அந்த 500 மட்டும் இல்லை, அன்னைக்கு வேற எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணணும் அந்த எல்லா இன்டர் ஸ்ட்ரென்த் அனுப்பிடுறாங்க. கரூர் மாவட்டத்துடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 1082, ஆல்மோஸ்ட் 500 டிப்ளாய் பண்ணுறாங்க. ஈவினிங் 5 o'clock 5:30 வரைக்கும் இந்த ப்ரெஷர் கிடையாது. அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இருந்தது. எவ்ரிதிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30 6:45 அப்புறம் அந்த ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய இது கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஒரு 220 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 165 நர்சஸ். ஸோ அது தவிர அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேலத்தில் பொது சுகாதார சர்வதேச மாநாடு நடந்தது. ஸோ அங்கேருந்து மாநாடு, இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டுக்கு நாங்கள்லாம் பங்கேற்று அதிலேருந்து போயிருந்தோம். ஸோ அதில் நிறையா மருத்துவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அங்கே இருந்தவங்களெல்லாம் வி ஹவ் இமீடியட்லி டைவர்ட்டட். ரெண்டாவது, இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் டீனுக்கு அல்லது மேலே உள்ளவங்களுக்கு வர்றது என்னென்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அதனால் நார்மலி 6 to 6 AM to 6 PM இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். ஸோ இப்போ அங்கே பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா அந்த மார்ச்சுரியினுடைய கெப்பாசிட்டி ஒரு 28 பாடிஸ் வச்சுக்கலாம். அதில் ஆல்ரெடி சில பாடிஸ் இருந்தது. ரெண்டாவது, அங்கே இருக்கிறது ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் 3 பேர் தான். ஸோ அதனால நம்ம இந்த இன்சிடெண்ட் வந்த உடனே நியர்பை டிஸ்ட்ரிக்ட் டீன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அங்கே இருக்கிற வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட்டு இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் மொத்தம் 114 டாக்டர்ஸு, ஒரு 23 ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணும்போது அதில் ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட்ஸு 16 பேர் ஒரு 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லேருந்து வந்தாங்க. அதில் நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும், மீதியெல்லாம் வந்து அந்த கன்சர்ன் டீன்ஸ் தலைமையில் மருத்துவர்கள் வந்தாங்க. ஸோ அது என்னென்னா அந்த ஒவ்வொரு இது பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் டைம் இருக்குது. ஸோ அதனால இந்த லேட் ஆக ஆங்ஸைட்டி பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவன் இரவு 2 மணிக்கு ஆரம்பித்தா கூட இந்த 40வது கேஸ் முடிக்கும்போது ஈவினிங் ஆல்மோஸ்ட் 3:45 4 o'clock ஆச்சு. நீங்கள் அதை 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் அது திங்கக்கிழமை வரலும் ஸ்பில் ஆகும். ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய இது வெயிட்டிங் இதப்போ அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் கேஷுவாலிட்டி இன்சிடென்ட்ஸில் இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 36 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த வந்து பொதுமக்களுக்கு எந்த ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு விரைவாக அவர்களுடைய உறவினர்களுடைய இது உடல் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படும். விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல. ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு. ரெண்டாவது இதுல என்ன நடந்திருக்குன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்றாங்க. இதுக்கு உங்களோட ஒப்பீனியன்? கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு 1 மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இமீடியட்லி ஃபார்ம்ட் 1 மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் அது தெளிவாக தெரியும்.
இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும், இப்போ தெரியாது நமக்கு. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் முடிவிட்டு அப்புறம் தெரியும். கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கு மேடம்? இப்போ நீங்க வந்து மிஸ்டேக் வந்து நீங்க என்கொயரிக்கு அடுத்து சொல்லலாம், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக் லைஃப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்கா இல்லையா? அதுக்காக தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லு. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக நீங்கள் நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்கள் இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 பேர் அன்கான்ஷியஸ். அவங்கள ட்ரீட் பண்ணி திருப்பவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடில் நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி 100கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயங்களில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோக அந்த ஈவெண்ட் நடக்கும்போதே விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் வினோட் 41 நடந்திருக்குது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்லில் 35, கரூரில் 116. அது விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும் விக்ரமாண்டில் 1, மதுரையில் 2, கரூரில். இப்போ திருச்சி பெரம்பலூர் தான் வந்து ஃபர்ஸ்ட், திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முதல் முறையாக வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து திருச்சிலையும் அரியலூர்லையும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு. பெரம்பலூரில் போகும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியே இருந்துட்டாங்க. இப்போ இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி பெரம்பலூர் ரீசன் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ஓகே, அதான் ஸ்டாப். இதே 2025 ஜனவரி மாதம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் லெட்டர் கொடுக்குறாங்க, அந்த விவசாயம் குளத்துக்கு வேணும்னு சொல்லி கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படாது. ஏன் தாவக்காக அனுமதி மறுக்கப்படாது? கரூர் அந்த லோக்கலில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ரோடை ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியிலேருந்து கேட்டது 2 சைடும் பிளாக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, எடுக்கல் கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல்ல ஜனங்களில் மறுத்த அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போல இருக்கு. அது வந்து 2 சைடும் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இல்ல 1 செகண்ட். மார்ச் 2025ல் சப் கலெக்டர் தலைமையில் அங்கே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மனோரான ஒரு பிளேஸில் கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல்பாட்டில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணதான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025. ஃபைனல் crowd வந்து anywhere between 25 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம் ஃபைனல் crowd. பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா போலீஸ் கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸ் வந்து மீறுறாங்க, அந்த விதிமுறைகளை மீறுறாங்க அப்படின்னா எந்த நேரத்தில் இருந்தாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இருக்கு. அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க. ஏன் வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கல அந்த டைம்? ஒரு இடத்துல இவ்வளவு வர கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் தலைவர் வரலாம், இதோட கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையாக போய் வந்து நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொன்னால் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 people ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க கூட எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்கள் ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆள் போடுவாங்க. ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அது இன்வெஸ்டிகேஷனில் வாட் எவர் என்னென்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. நாமக்கல்ல 34 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங்லேயே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும் நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாமே. நாமக்கல்ல போட்டு ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்கே அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்கில். ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங் காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூரில் போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500 பேர், அதோட டபுளாக போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் அந்த வீடியோ இல்லை ஒரு நிமிஷம், அவங்க கேட்டதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க, அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த வீடியோலேயே பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. மற்றொரு மிக முக்கியமான கேள்வி வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செருப்பு வீசினாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சோஷியல் மீடியாவில் வந்தது தான் கத்தியில் வந்து நிறைய பேருடைய சட்டைகளை வந்து கிழிச்சாங்க. அந்த ஆங்கிளில் வந்து எதுவும் விசாரணை வந்து எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தெரியும், இப்போ ஒன்று கிளியராக தெரியும். இதெல்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து இருந்ததுன்னா அதை வந்து விசாரிப்பாங்க. தேங்க்யூ. No, it's a press briefing. It's not a press interaction. It's a press briefing. Yeah. இல்லை கருத்து சொல்லட்டும் ரைட்டுங்களா, பட் ஆனால் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தவறான கருத்து சொன்னால் நடவடிக்கை எடுக்கணும். இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. It is an open road, open on both sides. It is free for the crowd to move wherever they want. It's a state highway with a breadth of 60 feet, which is more than sufficient for people to move out if they wanted to leave. But they didn't want to leave. That's the problem. Because they wanted to see the leaders, no? திரு புத்தியானந்த், திரு சிபிஆர் நிர்மல்குமார் வந்து நீங்க கைது செய்யப்பட போறதா ஒரு தகவல் வருது. அவர்கள் வந்து போலீசார் தேடி வருவதாக ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செஞ்சு இது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வழக்குடைய எவிடன்ஸ் பொறுத்து அவங்க முடிவு எடுப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஆபீஸ்க்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தரா அவங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்க முடியும். நேற்று தினம் ஆதவ வீடியோ வெளியிடுறாரு. அது குறிப்பா நேபாளம் அந்த பிரச்சனை இஷ்யூ பத்தி பேச சம்மந்தப்படுத்துறாரு. ஏன்னா அவர் மேலும் உங்களுக்கு மேல வழக்கு போடப்படுது. அதுக்கு தேவையான விசாரணை சொல்லி பார்த்து விசாரிக்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.